இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வது மிக எளிது. ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வது மிக எளிது. தோற்று போகாத வாழ்க்கை, வியாதி இல்லாத வாழ்க்கை, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வாழ்வது மிக எளிது. சமாதானமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வது மிக எளிது. ஹல்லேலூயா. அல்ல கவனிங்க, இந்த உலகத்துல ஒருவன் பிறந்து என்ன சாதிக்க முடியும் முடியாதுங்கிறது ரெண்டாவது. ஆனா தேவனுக்குள் பிறக்கிறவனால் சாதிக்க முடியாத காரியம் ஒன்றும் அல்ல. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல உலகத்தின்படி சிலர் சாதிக்கலாம். ஆனா இந்த உலகத்துல இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை சாதிக்கணும்னா அது தேவனால் பிறந்தவனா இருக்கணும். ஹல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, நம்ம தேவனால் பிறந்து இருக்கிறோம். தேவனுடைய கட்டளை கை கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளையாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம். தேவ நோக்கத்தோடு, தேவ தரிசனத்தோடு, தேவ திட்டத்தோடு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில சில தோல்விகள், நம்முடைய வாழ்க்கையில இன்னும் சில பிரச்சனைகள், நம்முடைய வாழ்க்கையில இன்னும் சில நெருக்கடிகள்னா நம்ம எங்க கோட்டை விடுறோம்னு சொல்லி நம்ம சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டியது ரொம்ப தேவையானது. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, நம்ம இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் கேட்கப்படுகிற உபதேசங்களை, இந்த சத்தியங்களை நம்ம வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்து நம்ம ஒவ்வொரு வாட்டி கேட்கிற சத்தியத்தின்படி நம்மளை நாம் மாற்றிக்கொண்டாலே நாம் ஜெயமுள்ளவர்களாய் வாழ ஆரம்பித்து விடுவோம். அப்ப கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில எங்க பிரச்சனைனா சத்தியத்தை கேட்டு இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டு விடாதபடிக்கு அந்த சத்தியத்தை நம்ம என்ன செய்யணும்? தியானிக்கணும். என் வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள்ல இந்த சத்தியத்தின்படி நான் கோட்டை விட்டு கொண்டிருக்கிறேன், என்னென்ன காரியத்துல சரிப்படுத்தாம இருக்கிறேன்னு பார்த்து நம்ம கேட்கிற இந்த உபதேசத்தின்படி, கேட்கிற சத்தியத்தின்படி நம்மளை நாம் மாற்றிக்கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் நம்மளை ஆராய்ந்து அறிவது. நம்ம சத்தியத்தோடு உபதேசத்தோடு நம்மளை என்ன செய்யணும்னா ஒவ்வொரு நாளும் பரிசோதனை செய்யணும். பரிசோதித்து எவன் தன்னுடைய வாழ்க்கையை சத்தியத்தின்படி, இந்த உபதேசத்தின்படி மாற்றிக்கொள்கிறானோ அவனுடைய வாழ்க்கை நாளைக்கு நாள் ஜெயம், நாளைக்கு நாள் வெற்றி, நாளைக்கு நாள் மேன்மை, நாளைக்கு நாள் உயர்வு, தேவன் வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களும் ஒரு மகன் மேல எப்ப வந்து அடையுதுன்னா, அன்பான தேவ பிள்ளையே, அவன் சத்தியத்தின்படி தன்னை தானே ஒப்பு கொடுக்கும் போது, தன்னைத்தானே சத்தியத்துக்கு எதிராக அவன் சீரமைத்துக் கொள்ளும் போது அவனுடைய வாழ்க்கையில காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். அப்போ நம்ம வாழ்க்கையில ஏன் என்ன பிரச்சனை? நம்ம என்ன செய்யல? சத்தியத்தை கேட்கிறோம், இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுறோம். ஹல்லேலூயா. என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நிறைய காரியங்கள் நான் தியானிக்கிறேன், சரி பண்றேன் அப்படின்னு பார்த்தாக்கி நம்ம எதை தியானிக்கிறோம் தெரியுமா? நான் என்ன தீங்கு செய்கிறேன்? நான் விபச்சாரம் செய்கிறேனா? நான் வேசித்தனம் பண்ணுகிறேனா? நான் கொலை செய்கிறேனா? இல்ல மற்றக்கூடிய குடியை நான் கெடுக்கிறேனா? கெட்ட வார்த்தை பேசுகிறேனா? இப்படி சில காரியங்களை நம்ம ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா நம்முடைய கண்ணுக்கு தெரியாத சில காரியங்கள் இருக்குது, கண்ணுக்கு தெரியாத சில பாவங்கள் இருக்குது. அன்பான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற சில பாவங்கள்ல ஒரு கொடிதான பாவம் என்னன்னு கேட்டீங்கன்னா மற்றவர்களை மன்னியாமல் இருப்பது. ஹல்லேலூயா. மற்றவர்களை மன்னிக்காம இருந்தாலே எப்படி கரையான் அழிக்குதோ அதே போல நம்ம சிலரை மன்னிக்காமல் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில அது ஒரு பெரிய அழிப்பாக மாறிவிடும். மன்னியாமைங்கிறது என்ன வியாதியை கொண்டு வரும்னு கேட்டீங்கன்னா கேன்சரை கொண்டு வராங்க. நான் கடந்த நாட்கள் அநேகரோடு பேசி இருக்கிறேன். அவங்களுடைய வாழ்க்கையில பிறரை மன்னிக்க முடியாத, மற்றவர்களை மன்னிக்க முடியாத சூழ்நிலைகள் இந்த மாதிரி வியாதிகளை கொண்டு வரும். அதனால தேவ பிள்ளைகளாகிய நாம என்ன செய்யணும்னா எப்பொழுதுமே மற்றவர்களை மன்னிக்க கற்றுக்கொள்ளணும். வேதம் நமக்கு அதிகமாய் கற்றுக் கொடுக்கிற காரியம் மற்றவர்களை மன்னிக்கணும். மற்றவர்கள் நமக்கு விரோதமாக என்ன செய்தாலும் சரி
அதை மன்னிக்கிற ஒரு மனப்பக்குவம் தேவ பிள்ளைகளாகிய நம்மிடத்துல காணப்படணும். ஹல்லேலூயா. அவன் எல்லாம் செய்த காரியத்துக்கு எனக்கு நினைச்சாலே தாங்க முடியல பிரதர், அவனெல்லாம் மன்னிக்க முடியாது, அவனெல்லாம் நினைச்சாலே வெறுப்பா இருக்குதுன்னு நீங்க சொல்லுவீங்கன்னா நீங்க என்ன செய்யல? ரசிக்கப்படல, நீங்க என்ன மனம் திரும்பல, நீங்க என்ன தேவனுடைய பிள்ளையாய் மாற்றப்படல. ஹல்லேலூயா. பாருங்க, வேதம் நமக்கு சொல்லுது. மத்தேயு 5:44 வாசிக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். நல்ல கவனிங்க, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். நம்மளை சபிக்கிறவர்களை என்ன செய்யணுமா? ஆசீர்வதிக்கணும். எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? நம்ம ஒரு மனுஷன் சபிக்கலாம், நமக்கு விரோதமாக பலவிதமான காரியங்களை சொல்லி நம்மள ஒரு மனுஷன் சாபம் போடுறான். அவனை எத்தனை பேரு இவன் நல்லா இருக்கணும், எத்தனை பேர் உங்க மனசால நினைக்கீங்க இவன் நல்லா இருக்கணும்? தொடர்ந்து வாசிங்க. உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை பகைக்கிறவர்களுக்கு என்ன செய்யணுமா? நன்மை செய்ய, நன்மை செய்யணுமா? வேதம் சொல்லுதுங்க, எந்தெந்த மனுஷன் உங்களை பகைக்கிறானோ அந்த மனுஷனுக்கு நீங்க நன்மை செய்யணுமா? பகையாளிக்கு எங்க நம்ம நன்மை செய்கிறோம்? நம்மளை பகைக்கிறவர்களுக்கு நம்ம ஜென்ம பகையாகி விடுறோம். தொடர்ந்து வாசிங்க. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும், உங்களை நிந்திக்கிறேன்னு உங்களை குறித்து அவமானமா பேச, உங்களுக்கு பின்னாடி பலவித காரியங்களை சொல்றது, உங்களுக்கு முன்னாடி உங்களை பலவிதமாய் கேவலப்படுத்துகிறது, இந்த காரியத்துக்காக நீங்க என்ன செய்யணுமா? உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணணுமா? பாருங்க, உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் நீங்க ஜெபிக்கணுமா? நம்மை நாமே நிதானித்து அறியணும். அன்பான தேவ பிள்ளையே, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையாய் மாறணும், ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை மாறணும். கர்த்தர் எனக்கு வைத்திருக்க வாக்குத்தத்தங்கள் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறணும். கர்த்தர் என் மேல வைத்திருக்க ஆசீர்வாதங்கள் என் வாழ்க்கையில நிறைவேறணும்னா நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழும்போது நிதானித்து 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 நான் கேட்கிற வண்ணமாய் இந்த உபதேசத்தை கேட்கிறேனே, இந்த சத்தியத்தை கேட்கிறேனே, இந்த சத்தியத்தை கேட்கிற வண்ணமாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்பதை ஒரு தேவ பிள்ளை, ஒரு கிறிஸ்தவ பிள்ளை அனுதினமும் நிதானித்து நிதானித்து வாழலன்னா வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும். நல்ல கவனிங்க, ஒரு தாய் கிட்ட அல்லது ஒரு தகப்பன் கிட்ட போய் ஒருவர் சொல்றான்னு வைங்கள, உங்க மகன் இருக்கான்ல அல்லது உங்க மகள் இருக்கான்ல, உங்களை போல கேரக்டருங்க, உங்களை போல நடக்கணும், உங்களை போல சாந்தம், உங்களை போல இறக்கம், நீங்க எப்படி செயல்படுறீங்களோ அதே போல உங்க பொண்ணு அல்லது உங்க மகன் செயல்படுறா அப்படின்னு சொல்லி ஒரு பேரண்ட்ஸ் கிட்ட, ஒரு தாய் தகப்பன்ட்ட போய் ஒரு பிள்ளையை கொடுத்து சர்டிபிகேட் கொடுத்தா அந்த தாய் தகப்பனுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும். என் மகன் என்ன போலையா, என் மகன் என்ன போலையா, எவ்வளவு பெருமை. அதே போல தேவனுடைய பிள்ளையே, இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் மீட்கப்பட்டு அவருடைய புத்திர சுவிகாரமாய் அவருடைய பிள்ளையாய் அவருடைய சன்னாய் இருக்கிற நீ அவரை போல செயல்படும் போது அவர்கிட்ட போய் சொல்லுவாங்க, உங்க பிள்ளை உங்களை போல இருக்கிறா, உங்க பிள்ளை உங்களை போல இருக்கிறா, உங்களை போல இறக்கம், உங்களை போல அன்பு, உங்களை போல சாந்தம், உங்களை போல நீடிய பொறுமை, உங்களை போல மன்னிக்கிற சுபாவம். இப்படி ஒரு சர்டிபிகேட் இயேசுவுக்கு பெருமையை சேர்க்கிறது மட்டுமல்ல, இயேசுடைய பிள்ளையாகிய உங்களுக்கு அது மகிமையை சேர்க்கும். அப்பதான் மகிமையான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க காண முடியும். ஹல்லேலூயா. சில சொல்றேன்ல, அவன் செஞ்ச துரோகத்துக்கு, அவன் செஞ்ச காரியத்துக்கு செத்தால அவன் முகத்துல முழிக்க மாட்டான். கண்டிப்பா சொல்றேன், நீங்க செத்த அவன் முகத்துல முழிக்க முடியாது. அதனால சாகிறதுக்கு முன்னாடி உயிரோடு இருக்கும் போது அவன் முகத்துல முழித்து அவனை மன்னித்து விடுங்கள். அது மகிமையான காரியமாய் என் தேவ சமூகத்துல இருக்கும். நல்ல கவனிங்க, பேதுருடைய வாழ்க்கையில பேதுரு கூட இருக்கிறவன் எவனோ பேதுருவை போட்டு சும்மா தொல்லை பண்ணிட்டு இருக்கான். பேதுரு என்ன செய்யறாரு? சத்தியத்தை கேட்கிறான்ல, இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறான்ல, அதனால பேதுரு என்ன பண்றாரு? மன்னிக்கிறார். எவ்வளவு மறுபடி பேதுருடைய வாழ்க்கையில தொல்லையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அவர் மன்னிக்கிறார்.
மறுபடி மன்னிக்கிறாரு, முடியல. எத்தனை வாட்டி தான் மன்னிக்கிறது? அப்ப கடைசியா நேர ஆண்டவன்கிட்ட போகிறாரு. மத்தேயு 18வது அதிகாரம் 21வது வசனத்துல வாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்து போதனை பண்ணி கொண்டு இருக்கும் போது அவர் நேரே வாழார். வந்து என்ன கேட்கிறான்னா, என் சகோதரனுக்கு நான் எத்தனை விஷயம் மன்னிக்க வேண்டும்? எவனவது தொல்லை கொடுக்க என்ன நினைக்கிறான்னா, ஒருவேளை இயேசு கிறிஸ்து ஒரு நாளைக்கு அவனுக்கு 25 வாட்டு மன்னின்னு சொன்னான்னா 26வது வாட்டு ஒரே அடியில பினிஷ் பண்ணிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். ஒருவேளை இயேசு 30 வாட்டி நீ மன்னிச்சிருப்பா, இல்ல 50 வாட்டி மன்னிச்சிருப்பா, இவன் முடிவு பண்ணிட்டான் ஒரு நாளைக்கு 50 வாட்டி மன்னிக்கணும், 51வது வாட்டி ஒரே போட்டுறணும் அப்படி முடிவு பண்ணிட்டு வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். ஆண்டவரே, என்னுடைய சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் நான் எத்தனை விஷயம் மன்னிக்கணும்? ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா 70 விஷயம் முடிச்சு போச்சு. பாருங்க, ஆண்டவர் ஏன் இதை சொன்னா, ஒருதனை 70 விஷயம் மன்னிக்கும் போது அவன் திருந்தி விடுவான். ஹல்லேலூயா. அவன் தப்பு செய்த விட்டுருவாங்க. பாருங்க, ஒரு மூப்பர் கதை இந்த மன்னிப்பை கொடுத்தான. ஒரு சபையின் மூப்பர் என்ன செய்தார்னா, ஒரு ஏரியாவுக்கு புதுசா வீடு மாறி வந்தாரு. அப்ப இந்த சபை மூப்பருடைய வழக்கம் பாத்தீங்கன்னா, சிறு பிள்ளைகளுக்கு புதிய ஏற்பாடை கொடுப்பது வழக்கம். அப்ப கவனிங்க, புதுசா ஒரு ஏரியாக்குள்ளால வீடு மாறி வரும்போது அந்த ஏரியால இருக்கிற சிறு பிள்ளைகளுக்கு என்ன செய்தார்னாக்கி, புதிய ஏற்பாடு அந்த வேதாகமத்தை அங்க இருக்கிற சிறு பிள்ளைகளுக்கு கொடுக்க ஆரம்பித்தார். இதுல ஒரு சிறு பிள்ளை என்ன பண்ணாலும் இந்த வேதாகமத்தை வாங்கி கொண்டு தன்னுடைய வீட்டு செல்ஃப் மேல வச்சுட்டான். நடந்த சம்பவம், கதை இல்லை, நம்ம நாகர்கோயில நடந்த சம்பவம். இதை வாங்கி கொண்டு தன்னுடைய வீட்டு செல்ஃப் மேல வச்சான். அந்த சிறு பொண்ணுடைய தகப்பனார் ஒரு குடிக்காரர், ஒரு துன்மார்க்கர், மது அடிமை. அவர் மாலை வேளையில மது அருந்து விட்டு வீட்டுக்கு அந்த போதையில வரும்போது இந்த வேதாகமத்தை பார்த்தவுடன் அவருக்கு மிகவும் கோபம் வந்து விட்டது, மிகவும் எரிச்சல் வந்து விட்டது. ஆனபடியினால அந்த குடி போதையில் அவர் என்ன செய்தார்னா, நேர அந்த வேதாகமத்தை கொடுத்த மூப்பருடைய வீட்டுல போய் மூப்பரை வெளியே கூப்பிட்டு கத்தி எடுத்து மூப்பருடைய வயிற்றுல குத்திட்டாருங்க. 3-4 குத்து. இப்போ மூப்பரை உடனே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சேர்த்து ஆட்டோமேட்டிக்கா கேஸ் ஆயிடும். இப்ப கேஸ் ஆயிடுச்சு. இப்போ குடி போதையில் இருந்தவன் அடுத்த நாள் காலையில் அவனை சுத்தி இருந்த வீட்டில் உள்ளவங்க, அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாம் ஒரு காரியத்தை சொன்னாங்க. என்னன்னாக்கி, போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு, நீ கத்தி எடுத்து குத்துனதை பார்த்த சாட்சிகள் நிறைய இருக்கு, அதனால உன் பேர்ல எஃப்ஐஆர் போட்டு உன்னை எடுத்து உள்ள வச்சிருவாங்க, நீ போய் மன்னிப்பு கேட்டுரு அப்படின்ட்டாங்க. இப்ப இவன் மன்னிப்பு கேட்கறதுக்கு வரலாம் இந்த மூப்பரை பார்த்து, ஏன்னா குடி தெளிச்சிருச்சு இல்ல, இவன் திருந்தி மன்னிப்பு கேட்க வரல, இந்த கேஸ்ல இருந்து எப்படியா தப்பிக்கணும்னு மன்னிப்பு கேட்கறதுக்கு வரலாம். வரும்போது இந்த மூப்பருடைய மகன் மருமகள் கூடால இருந்த சகோதரர்கள், குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாருமே இந்த மூப்பட்ட ஒரு காரியத்தை சொல்றாங்க. என்னன்னா, அவன் மன்னிப்பு கேட்கும்படி வருகிறான், ஆனா அவன் என்ன செய்யல, திருந்தி வரல. அவன் மன்னிப்பு கேட்கும்படி வருகிறான், அவன் வருந்தி வரல. அவன் மன்னிப்பு கேட்கும்படி வருகிறான், அவன் மனஸ்தாபப்பட்டு வரல. அதனால நீங்க அவனை மன்னிக்க கூடாது அப்படி சொல்லி எல்லா சொந்த பந்தம் எல்லாம் சொல்லிட்டாங்க. இவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த ஸ்பாட்ல நானும் இருந்தேன். 1 year ஆச்சு. இப்போ இந்த சகோதரன் நேரம் வந்து இந்த மூப்பட்ட வந்து, ஐயா நான் தெரியாம இந்த காரியத்தை செய்துட்டேன், நான் மன்னிச்சுங்க. உடனே மூப்பர் அடுத்த வார்த்தை சொன்னாரு, ஒன்னும் இல்ல தம்பி, நேத்தைக்கு என்ன கத்தியால குத்துனது வேற மனுஷன், இன்னைக்கு மன்னிப்பு கேட்க வந்திருக்க நீ வேற மனுஷன் தம்பி, அதனால நான் ஒண்ணு தப்பா எடுக்கல, நீங்க போகலன்னு சொல்லிட்டாரு. இந்த வார்த்தை யாரால சொல்ல முடியும்? நேத்தைக்கு கத்தி எடுத்த குத்தான மூர்க்கமான மனுஷன் நீ இல்ல, நீ சாந்தமா வந்திருக்கிறியே, நீ வேற நேரத்தை கத்தி எடுத்து குத்துன மனுஷன் வேற, அதனால உன் மேல எந்த வருத்தமும் இல்ல, நீ போலான்னு சொல்லி வழி அனுப்பிட்டாரு. இப்ப கவனிங்க, இவரு போன உடனே இந்த சொந்த பந்தம் எல்லாம் கேட்குது, உங்களுக்கு அறிவு கிடையாதா, நீங்க என்ன முட்டாளா? உலகம் அப்படித்தானே கேட்கும், உலகம் அப்படித்தானே கேட்க நம்ம கிட்ட.
நீ முட்டாளா, இவ்வளவு வயசாயிடுச்சு. அந்த சின்ன பையன் வந்து ஒரு தப்ப திருந்தல, ஒரு தப்புக்காக வருந்தல, ஒரு தப்புக்காக மனஸ்தாபப்படல. அவன் போலீஸுக்கு பயந்து வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டான்னு உடனே நீங்க மன்னிச்சு அனுப்பிட்டீங்களா உடனே இவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, அவன் எப்படி மன்னிப்பு கேட்டான் என்பது முக்கியம் அல்ல, நான் எப்படி மன்னிக்க வேண்டும் என்பதை என் இயேசு எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளையே, இதாங்க மன்னிக்கிறது. நம்முடைய பாவங்களை மன்னித்த இயேசு பாவங்களை மன்னிக்கலங்க, அவர் மறந்துட்டாரு. அந்த பாவம் மறுபடி எழும்பாதபடிக்கு அதை மறைத்து போட்டாரு. நம்முடைய பாவத்தை ஒருபோதும் என் தேவன் எண்ணுவதில்லைங்க. நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்பவும் அவன் எனக்கு விரோதமா இதை செய்தான் அதை செய்தான் அவனை மன்னிக்க முடியாது சொல்லி கொண்டிருக்கிறோமே, மன்னிக்காத வரைக்கும் உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் கடந்து வர முடியாது. கர்த்தர் சொல்றாரு, நீ காணிக்கை செலுத்தும் போது அந்த காணிக்கை போடுவதற்கு முன்னாடி உன் சகோதரனுக்கு உன் பேரில் ஏதாவது குறை இருந்தால், உனக்கு உன் சகோதரன் பேர்ல குறை இருந்தான்னு சொல்லல, உன் சகோதரனுக்கு உன் பேரில் ஏதாவது குறை இருந்தால் நீ காணிக்கை அங்கே வைத்து விட்டு உன் சகோதரத்தை போய் ஒப்புரவாகு. நல்லா கவனிங்க, தேவ சமூகத்தில் காணிக்கை வைக்கிறதா இருந்தாலும் சரி, ஜப விண்ணப்பங்களை வைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல தேவ சமூகத்துல இருந்து திருவிழந்து எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்ல தேவ சமூகத்தில் ஆசீர்வாதங்களை எடுக்கிறதா இருந்தாலும் சரி, மற்றவனை மன்னிக்காம உன் வாழ்க்கையில ஒருபோதும் அதை ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. என் தேவன் ஏற்றுக்கொள்கிறவர் அல்ல. மற்றவர்களை மன்னிக்க பழகுங்க. சில நேரங்கள்ல யாராவது ஒரு தெரியாம நம்ம காலில் மிதிச்சிட்டு ஐயோ தெரியாம பட்டுருச்சுன்னா நம்ம என்ன கேட்கிறோம்? ஐயோ தெரியாம பட்டுருச்சு, ஏன் கண்ணு இல்லையா உனக்கு? கிறிஸ்தவங்க நம்ம, நமக்குன்னு ஒரு நியமம், நமக்குன்னு ஒரு திட்டம், நமக்குன்னு ஒரு சுத்தம், நமக்குன்னு ஒரு கற்பனை, நமக்குன்னு ஒரு கட்டளை அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. என் தேவன் என்ன சொல்லி உனக்கு வைத்திருக்கிறாரோ அதை நீ கடைபிடிக்கணும். உன் சகோதரரை மறுபடி 7-70 விசை மன்னிக்கணும்னா நீ மன்னிக்கணும். அதான் உனக்கு வாழ்க்கை. அதான் உன் வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை கொண்டு வரும், அதான் உன் வாழ்க்கையில மேன்மைகளை கொண்டு வரும், அதான் உன் வாழ்க்கையில உயர்வை கொண்டு வரும். ஹல்லேலூயா. கவனிங்க, மத்தேயு 18வது புஸ்தகம் இந்த 21வது வசனத்துல பேதுரு வந்து கேட்கிறாரு, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் காரியங்களை செய்யும் போது நான் எத்தனை விஷயம் மன்னிக்கணும்னு. பேதுருக்கு ஆண்டவர் சொல்றாரு 7-70 விஷயம் மன்னிக்கணும்னு சொல்லி அதிலே ஆண்டவர் தொடர்ந்து ஒரு உவமையை சொல்றாரு. அநேக காரியங்களை ஆண்டவர் உவமையாய் கற்றுக் கொடுத்தார். அங்க ஒரு உவமையை சொல்றாரு. என்ன உவமையை சொல்றான்னா, பரலோக ராஜ்யம், நோட் பண்ணிடுங்கள், மத்தேயு புஸ்தகம் 18வது அதிகாரத்துல 21வது வசனம் முதல் 35வது வசனம் வரை. இதை தியானிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. அதுல தேவையான கருத்தை மட்டும் சாட்டா சொல்லிட்டு போயிடுறேன். நல்ல கவனி. ஆண்டவர் என்ன சொல்றாரு? பரலோக ராஜ்யம் தன்னிடத்தில் வேலை செய்கிற ஊழியக்காரத்தில் கணக்கு பார்க்கிற ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருக்கிறது. கவனிங்க, கதை என்னன்னா, ஒரு ராஜா வருகிறான். இந்த ராஜா என்ன பண்றாரு? தன்னிடத்துல வேலை செய்கிற, தன்னிடத்துல பிசினஸ் பண்ணுகிற அநேகருக்கு கடன் கொடுத்து இருக்கிறான் இந்த ராஜா. இப்போ கடன் கொடுத்த பணங்கள் ஒன்றும் வசூலாகல. இப்போ இந்த ராஜா என்ன சொல்றான்னா, வேலைக்காரர்களை கூப்பிட்டு எல்லாத்தையும் வசூல் பண்ணுங்க அப்படிங்கிறான். நீங்க அந்த புக்ஸை மட்டும் கவனித்துக் கொள்ளுங்க, எல்லாத்தையும் வசூல் பண்ணுங்க அப்படிங்கிறான். இப்ப வேலைக்காரர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ஒருவனை இழுத்துக்கிட்டு வந்தாங்க. இழுத்து வந்து ராஜா முன்னாடி விட்டுட்டாங்க. ஐயா, இவன் 10,000 தாளந்துகள் கடன் வாங்கி இருக்கிறான். ஆனா இவன் என்ன செய்யல? செட்டில்மெண்ட் பண்ணவே இல்லை, இவன் திருப்பி கொடுக்கறதே இல்லை. அப்படின்னு உடனே இந்த ராஜா மொத்தத்தையும் வைக்க சொல்றாரு. இப்போ வசனம் சொல்லுது, இவனுக்கு திருப்பி செலுத்துவதற்கு நிர்வாகம் இல்லையா? நல்லா கவனிங்க. ஒரு தாளந்து அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வெள்ளிக்கு ஒரு விலை இருக்கு, தங்கத்துக்கு ஒரு விலை இருக்கு, வைரத்துக்கு ஒரு விலை இருக்கு, வைடூரியத்துக்கு ஒரு விலை இருக்கு. இதுக்கு மேல வைரத்துல ப்ளூ மூன் சொல்றாங்க, ப்ளூ கலர்ல இருக்கிற ஒரு வைரம் ப்ளூ மூன். இந்த வைரத்தை வந்து விலை மதிக்க முடியாத விலையா. இதே போலதான் பாருங்க, பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குல்ல, வெள்ளி, தினார், ராத்தல், சேக்கல்,
தாளந்து. இந்த வெள்ளிக்கு ஒரு விலை இருக்குது, தினாருக்கு ஒரு விலை இருக்குது, ராத்தலுக்கு ஒரு விலை இருக்குது, சேக்கலுக்கு ஒரு விலை இருக்குது, தாளந்துக்குன்னு ஒரு விலை இருக்குது. தாளந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ப்ளூமின் விலைக்கு தகுந்தாப்புல விலை. இப்போ 10,000 தாளந்து வாங்கியிருக்கா பிசினஸ் பண்றதுக்காக. இவன் ஒரு பிசினஸ் மேன், அதை நல்லா புரிந்து கொள்ளணும். இந்த கதையை யாராவது சொன்னாங்கன்னா நீங்க தெளிவா கேளுங்க. இவன் ஆக்சுவலி ஒரு பிசினஸ் மேன். இவன் டெய்லி கஷ்டப்பட்டு சாப்பிட்ற ஆளு கிடையாது, இவன் பிசினஸ் மேன். இவன் இந்த ராஜா கிட்ட இந்த கடன் வாங்கினது உங்ககிட்ட சொன்ன வாயடிச்சு போயிருவீங்க. ஒரு தாளந்துங்கிறது 80 லட்சத்துக்கு மேல வேல்யூ. இவன் 10,000 சொல்லியிருக்கிறா, 10,000 தாளந்து வாங்கியிருக்கான் அந்த எஜமானன் இந்த ராஜா கிட்ட. வாங்கி பிசினஸ் பண்ணா தோத்து போயிட்டான். திருப்பி செலுத்த ஒண்ணும் இல்லை. ஏன்னா அவன் திருப்பி செலுத்துவதற்கு அவனுக்கு நிர்வாகம் இல்லாமல் இருந்துச்சுன்னு வசனம் சொல்லுது. திருப்பி செலுத்துவதற்கு அவனுக்கு ராணி இல்லை, திருப்பி செலுத்துவதற்கு எந்த சான்ஸும் இல்லை. நிர்வாகம் இல்லாதபடினால இந்த ராஜா என்ன சொல்றானாக்கி, உன் மனைவி, உன் பிள்ளைகள், உன்னுடைய ஆஸ்திகள் என்னென்ன இருக்க எல்லாத்தையும் வித்து என் கடனை தீரியான்னு சொல்றாரு இந்த ராஜா. அப்ப இவன் சொல்றா, ஐயா ஏற்கனவே நான் எல்லாம் முடிச்சுட்டேன், என்ற ஒண்ணும் இல்ல, இருக்கிறது மனைவி பிள்ளைகள் தான் இருக்காங்க, அவங்களையும் வித்துட்டேன்னாக்கி நான் அனாதையாதான் சத்து போகணும் ஐயா அப்படின்னு சொன்ன உடனே இந்த ராஜா என்ன பண்றாருன்னா மன்னிச்சு விட்டுறாரு. எத்தனை பல கோடிகளுங்க, பல கோடிகளை மன்னிச்சு விட்டுட்டாரு. இப்ப இவன் வந்துட்டு இருக்கான், இவன் பிசினஸ் இல்ல, இவனுக்கு ஒரு அதிகாரம் இருக்கும்ல, இப்பதான் தோத்து போய் நிக்கலாம் வாழ வழி தெரியாம. இப்ப இவன் வந்துட்டு இருக்கும் போது இவன்ட்ட 100 வெள்ளிக்காசு, இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. 100 வெள்ளிக்காசு கடன் பண்றவன். 100 வெள்ளிக்காசுனா எவ்வளவு தெரியுமா? 10,000 தாளந்துங்கிறது கோடிகள். 100 வெள்ளிக்காசுங்கிறது வெறும் 300 ரூபாய். வெறும் 300 ரூபாய். நல்ல கவனிங்க, இந்த பல கோடிகள் மன்னிக்கப்பட்டவன் வரும்போது இவன்ட்ட 300 ரூபாய் கடன் வாங்கினவன பார்த்து பணத்தை கேட்டானா. அவன் திருப்பி செலுத்துவதற்கு நிர்வாகம் இல்லாதபடினால அவனையும் அவனுடைய மனைவி பிள்ளைகளையும் கூட இவன் என்ன செஞ்சானா, பிடித்து சிறைச்சாலையில் போட்டானா. நல்ல கவனிங்க, இவன் ஏன் இவனை மன்னிக்க முடியல பாருங்க. இவனால இந்த பிசினஸ் மேனால தன்னத்துல வேலை பார்க்கிற ஒரு அனுதின கூலிங்க. அவன் 300 வெள்ளிக்காசு கடன் வாங்கினவன் அனுதின கூலி. அடுத்த வேலை சோத்துக்கு வேலை செஞ்சுதாங்க பொழைக்கணும். அப்படி ஒரு சூழ்நிலையில இருக்கவன ஏன் மன்னிக்க முடியல? ஏன் மன்னிக்க முடியல தெரியுமா? தான் மன்னிக்கப்பட்டதை அவன் உணரவில்லை. இவ்வளவு மகத்தான ஒரு மன்னிப்பை பெற்றுக் கொண்டதை அவன் உணராதனால மற்றவங்க மன்னிக்கிற இருதயம் அவனுக்குள்ள இல்லாம போச்சு. அன்பான தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில நாம மட்டும் நம்ம மன்னிக்கப்பட்டதை உணர்வோமா இருந்தா நம்ம சக மனுஷ எல்லாரையும் மன்னிக்கிறவர்களாய் மாறிவிடுவோம். ஹல்லேலூயா. அவருக்கு பிள்ளைன்னு சொல்றீங்க. இயேசுவே தகப்பன், இயேசுவே அப்பா, இயேசுவே ரட்சகர், இயேசுவை விடுவித்தாரு, இயேசுடைய பிள்ளையாய் நான் இருக்கேன்னு சொல்றோம்ல. இயேசு எப்படி தெரியுமா இருந்தாரு? இயேசுடைய பிள்ளை சொல்றல. இயேசு எப்படி தெரியுமா இருந்தாரு? கள்ளத்தனமாய் வந்து கள்ளத்தனமாய் முத்தமிட்டு காட்டி கொடுத்த துரோகியாய யூதாஸ் காரியத்தை சிநேகிதனே என்று கூப்பிடுகிற அளவுக்கு என் தேவன் அன்புள்ளவரா இருந்தார். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லைங்க, நிலம் உழப்பட்டதை போல என் இயேசுடைய சரத்தை உழுது அவருடைய சரத்தை கிழித்து, இந்த ஃபேஸ் ஆஃப் தி கிரைஸ்ட் படம் எத்தனை பேர் பார்த்தீங்க? அந்த படத்துல இயேசு கிறிஸ்துடைய சரீரம் கிழிக்கப்பட்ட காட்சிய அவ்வளவு நேச்சுரலா எடுத்துப்பாங்க. சரீரம் கிழிக்கப்பட்டு கன்னத்தில் அறைந்தார்கள், காரி துப்பினார்கள், முள்முடியை தலையில் வைத்து அடித்தார்கள், பலவிதமான வார்த்தைகளை
முகத்துக்கு நேராய் பேசினார்கள், துப்பினார்கள், கொட்டினார்கள், கேவலப்படுத்தினார்கள். அத்தனை பேர் அவருக்கு முன்னாடி நிற்கிறாங்க. அவர் சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். அன்பான தேவ பிள்ளையே, அப்படிப்பட்டவருடைய பிள்ளை, அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளை நீ ஒவ்வொரு நிமிஷமும் எப்படி இருக்கணும்னா, எனக்கு விரோதமாய் எந்த மனுஷன் எந்த தீங்கு செஞ்சாலும் அதை மன்னித்து மறுபடி அவரை நேசிக்கிற ஒரு இருதயத்தை எனக்குள்ளால எப்பவும் நான் காத்துக் கொள்ளுவேன். ஹல்லேலூயா. நம்மகிட்ட ஒரு டைலாக் உண்டு தெரியுமா? ஒரு வாட்டி ஒருத்தண்ட பட்டுட்டா, அப்பா ஒரு வாட்டி ஒருத்தன் பாடம் படிச்சு தந்துட்டானா அவன் பக்கமே திரும்ப கூடாது. அவன் துரோகி, அவன் விரோதி, அவனை போல ஒரு ஃப்ராடு, அவனை போல பொல்லாதவன் இந்த உலகத்திலே கிடையாது. சீல் குத்துறோமே, நம்ம எப்படிப்பட்டவனாக இருந்தோம், நமக்கு எப்படிப்பட்ட காரியத்தை தேவன் மன்னித்தார்னு ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம நினைவு கூர்வமாக இருந்தா இந்த உலகத்தானே நம்ம டயலாக் விட மாட்டோம். எவ்வளவு துரோகியா இருந்தாலும் அவனை நேசிக்கிற ஒரு இருதயம் உள்ளவர்களாய் நாம் காணப்படுவோம். ஹல்லேலூயா. டிசிஷன் எடுங்க, முடிவெடுங்க. ஆண்டவரே, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எத்தனை விஷயம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணாலும் சரி, எத்தனை விஷயம் எனக்கு விரோதமாய் எழும்பினாலும் சரி, எவ்வளவு என்னை பகைத்தாலும் சரி, எவ்வளவு என்னை சபித்தாலும் சரி, இரண்டு கைகளை விழுத்து அவனை என்னுடைய சகோதரனாய் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயம் எனக்குள்ளால வேணும். அந்த இருதயத்தை எனக்குள்ள தாங்காண்டவர் கேளுங்க. அப்பந்தாங்க நீங்க தேவ பிள்ளை, அப்பந்தாங்க நீங்க ஜீசஸ் உடைய பிள்ளை. எந்த அளவுக்கு நீ மன்னிக்கிறியோ, எந்த அளவுக்கு நீ மன்னிக்கிறியோ, அந்த அளவுக்கு தேவ கிருபை மேல இறங்கி வரும். நீ தேவனுடைய மகிமையை காண்பாய், நீ தேவனுடைய மகிமையில் சேர்க்கப்படுவாய். ஹல்லேலூயா. இல்லைன்னா பரலோக ராஜ்யம் நிச்சயம் இல்லை. மன்னிக்காம இந்த உலகத்துல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு பரலோக ராஜ்யம் நிச்சயம் இல்லை. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்து இந்த பாடுபடும் போது நம்ம சகோதரர் பேசும்போது சொன்னாரு, அவர் தெய்வம் இல்ல ஐயா, இயேசுடைய சரீரம் கிழிக்கப்பட்டதையா, உனக்காக, உன்னுடைய பாவத்துக்காக, உன்னுடைய மீறலுக்காக என் இயேசு அடிக்கப்பட்டார். அப்போ சொன்னாரு, ஒரு ஆசு கிறிஸ்டின், அது தெய்வம் இல்லை. நான் சொல்றேன், அவர் தெய்வம் இல்லை, தெய்வம் இல்லை, அவர் தெய்வம் இல்லை. ஏன்னா இந்த வேதனை அனுபவிக்கும் போது அவர் தெய்வம் இல்லைங்க, மனுஷனாக இருந்தாருங்க. மனுஷனாக இருந்தா இத்தனை பாடுகளை பட்டு அந்த அத்தனை வேதனை மத்தியில பிதாவே இவர்களுக்கு மன்னியும் சொல்லி கேட்டாரு. என் தேவன் இயேசு அவருடைய பிள்ளையாகிய நான் எப்பவுமே இதயத்துல துடிப்பு இருக்கணும். எனக்கு விரோதமாய் எவன் என்ன பேசினாலும் எனக்குள்ள கசப்பு இருக்காதையா, எனக்குள்ள கோபம் இருக்காதையா, எனக்குள்ள வயலாட்சி இருக்காதையா, எனக்குள்ள மன்னியாமை இருக்காது. வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்களேன். உங்களை நீங்க நிதானித்து பாருங்க. உங்க வாழ்க்கையில யாரையாவது நீங்க மன்னிக்காம இருப்பீங்கன்னா தயவு செய்து இன்னைக்கு ராத்திரி ஒப்புரவாகுங்க. ஆண்டவரே, அவர் மேல இருக்கிற கசப்பை முற்றுமாய் மாற்றுகிற ஆண்டவரே, அவர் தான் நேசிக்கிற ஆண்டவரே, அவருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. உங்க முன்னாடி நிற்கிற என்னால தெளிவா சொல்ல முடியுங்க, எந்த மனுஷன் மேலையும் எனக்கு கசப்பு இல்லை, வெறுப்பு இல்லை, கோபம் இல்லை. நீங்க எத்தனை பேர் சொல்லுவீங்க? என்ன குறித்து மேன்மை பாராட்டுறதுக்குள்ள என் இயேசுவுக்கு கசப்பு இல்லைங்க. என் இயேசு மன்னிக்கிறவரா பாருங்க. அவருடைய சீசராகிய ஸ்தேவான் கல்லெறிய போறாங்க, கல்லெறிந்து கொல்ல போறாங்க. அந்த சூழ்நிலையில சொல்றான், இந்த இரத்த பழியை இவர்கள் மேல் சுமத்தாது. எவ்வளவு ஒரு மன்னிக்கிற இருதயம் பாருங்க. யோசேப்பு சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து வித்து போட்டாங்க. அந்த யோசேப்பு சொல்றான், நீங்கெல்லாம் எனக்கு தீமை செய்தீர்கள், என் தேவன் எனக்கு அதை நன்மையாய் மாற பண்ணினார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க, எனக்கு எவன் தீங்கு செய்தாலும் செய்தான், என் தேவன் எனக்கு அதை நன்மையாய் மாற பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில
எந்த மனுஷன் மேலையும் கசப்பில்லை பிரதர். எனக்கு விரோதமாக எழும்பி என்ன பகை என் மேல வச்சாலும் சரி, என்னை எவ்வளவு சபித்தாலும் சரி, என் மேல எவ்வளவு கோபப்பட்டாலும் சரி, அவங்கள நான் மன்னிக்கிறேன், அவங்கள நான் ஆசீர்வதிக்கிறேன், அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்னு நீங்க முடிவு எடுப்பீங்கன்னா உங்களுடைய எல்லா தீமைகளை கர்த்தர் நன்மைகளாய் மாற்றுவார். ஹல்லேலூயா.